மீண்டும் உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் எங்களுடைய செக்ஸ் வாழ்க்கையிலே, பாலியல் வாழ்க்கையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அவற்றுக்குரிய தீர்வுகளை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்று ஒரு முக்கியமான விடயம், பல பேர் தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு எங்களிடம் கேட்கிற விடயம், ஐயா நான் அதாவது சுய வழக்கம், சுய இன்பம் அல்லது மெஸ்டுபேஷன் செய்கின்ற போது எனக்கு சும்மாக மெஸ்டுபேஷன் செய்கின்ற எண்ணம் வருவதில்லை. எனவே நான் போனிலே இந்த பால் ஃபிலிம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாலியல் சம்பந்தமான திரைப்படங்களை பார்த்து கொண்டுதான் நான் இந்த மெஸ்டுபேஷன் செய்தேன். இது சரியா பிள்ளையா? அடுத்தது சொல்லுவாங்க, நான் இலங்கையில இல்லை, வேறு நாட்டிலே தான் இருக்கிறேன் என்றபடியால கிட்டடியிலே மனைவி இல்லை, அந்த ஊர்ல இருக்கிற பெண்களுடன் அல்லது கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர் என்று சொல்லப்படுகின்ற பாலியல் தொழிலாளிகளுடன் நான் பாலியல் செய்ய எனக்கு விருப்பம் இல்லை, பயமாக இருக்கின்றது என்றபடியாலே தான் இந்த சுய இன்பம் கொள்ளுவேன் என்று சொல்லி. எனவே இந்த பார்ன் ஃபிலிம்ஸை பார்த்து, அதாவது நீல படங்கள் என்று சொல்லலாம், நீல திரைப்படங்கள் என்று சொல்லலாம், பார்த்து இந்த மெஸ்டுபேஷன் செய்வதிலே ஒரு விதமான பிழையும் கிடையாது. முதலிலே யோசிச்சுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இந்த நீல படங்களை அல்லது பார்ன் ஃபிலிம்ஸை யார் பார்க்கிறார்கள் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவராவது இந்த பார்ன் ஃபில்மை ஒரு வாழ்க்கையிலே ஒரு தடமாவது நான் பார்க்கவில்லை, அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம், கையை உயர்த்த சொன்னால் ஒருவர் கூட அதற்கு கை உயர்த்த மாட்டார்கள். எனவே அனைவருமே இந்த பார்ன் ஃபில்முக்கு அடிமையாகி இருக்கிறார்கள். அடிமையாகி சொல்ல பார்த்திருக்கிறார்கள். அண்மையிலே அமெரிக்காவிலே ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலே ஒரு ஆராய்ச்சி ஒன்று, ரிசர்ச் ஒன்று நடந்தது, ரிசர்ச் ஸ்டடி ஒன்று நடந்தது, ஆராய்ச்சி படிப்பு ஒன்று நடந்தது. அதிலே அவர்கள் அனைவரையுமே 90, 85 வயசுக்கு உட்பட்ட எல்லாரையுமே எடுத்தார்கள். அதிலே சொல்லின்படி 100% அதிலே சில நேரங்களில் 88 வயசுடையவர்கள் இருந்திருக்கிறார்களாம். 100% அனைவருமே இந்த பார்ன் ஃபிலிம்ஸை, இந்த பாலியல் திரைப்படங்களை பார்ப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த திரைப்படங்களை பார்ப்பதிலே ஒரு விதமான பிழையும் இல்லை. நீங்கள் கேட்கலாம், இந்த திரைப்படங்கள் பார்ப்பதற்குரிய வயசு எல்லை இருக்கிறதா? எங்களுடைய இந்த மனநிலை வைத்தியர்களை, சைக்காட்ரிஸ்ட் என்று சொல்லுவோம், சைல்ட் சைக்காட்ரிஸ்ட் என்று சொல்லுவோம், சிறு பிள்ளைகளுக்கான இந்த மனநிலை வைத்தியர்கள் சொல்லுகின்ற ஒரு பார்டர் லைன் என்னவென்றால் 14 வயசு. எனவே ஆண் பிள்ளையாக இருந்தாலும் என்ன, பெண் பிள்ளையாக இருந்தாலும் என்ன, 14 வயசுக்கு மேல் அவர்கள் இந்த பார்ன் ஃபில்மை பார்ப்பதிலே ஒரு விதமான பிழை ஒன்றுமே கிடையாது என்றுதான் சொல்லப்படுகிறது. அதே நேரத்திலே சில மனநிலை வருத்தங்கள் இருக்கிறது. அதில் ஒரு வருத்தம் ஓட்டிசம் என்று சொல்லுவோம், இன்னொரு வருத்தம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் என்று சொல்லுவோம், ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர் போன்ற சில நோய்களிலே இவர்கள் இந்த பார்ன் ஃபிலிம்ஸை பார்க்க, இந்த பிள்ளைகள், இந்த பிரச்சனை இருக்கிற ஓட்டிசம் பிரச்சனை இருக்கிற பிள்ளைகள், அந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டிசார்டர் இருக்கின்ற பிள்ளைகள், அதாவது மிகவும் வேகமாக உடலை வேலை செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் இவற்றை பார்க்க வெளிக்கிடுகின்ற போது அவற்றிலிருந்து அவர்களால் வெளியில வர முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அந்த நிலைமையிலே அவர்களை ஒரு மனநிலை வைத்தியரிடம் அல்லது சைல்ட் சைக்காட்ரிஸ்டிடம் கட்டாயமாக காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. அதற்கு முதல் சாதாரணமாக 14 வயசுக்கு மேலே எந்த பிள்ளையுமே இந்த பார்ன் ஃபிலிம்ஸை பார்க்கலாம். அது மிகவும் முக்கியமானது. அதே நேரத்திலே என்ன நடைபெறும் என்றால், இரவிலே பார்ப்பது அது ஒரு பெரிய டேஞ்சர் சைன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இந்த இரவிலே நாங்கள் இந்த போனிலே நாம் சுற்றி இருக்கின்ற எல்லா லைட்டுகளையுமே, எல்லா வெளிச்சங்களையுமே நாங்கள் நிப்பாட்டி போட்டு, ஆஃப் பண்ணி போட்டு பார்க்க வெளிக்கிடுகின்ற போது அந்த போன்ல இருந்து வருகின்ற அந்த ப்ளூ லைட் ஆனது எங்களது மெலனின் என்று சொல்லப்படுகிற பல பொருட்கள் மூளையிலே இருக்கின்றது. அதை அப்படியே ஸ்டிமுலேட் தூண்டிக்கொண்டிருக்கின்ற போது எங்களுக்கு என்ன வராது, மூளை இன்னும் விழிப்படைந்து கொண்டே இருக்குமே தவிர மூளை தூங்காது, மூளை நித்திர கொள்ளாது. என்றபடியினாலே சில பேர் என்ன சொல்லுவார்கள் என்றால், படுக்கையில இருந்து போன் பார்த்து கொண்டிருந்தால் நித்திரை வரும் என்று சொல்லி, அது 100% மருத்துவ ரீதியிலே பிழையான ஒரு தகவல்.
என்ன நடைபெறும்? போன் பார்த்து கொண்டு நித்திரை கொண்டால் நித்திரை கொள்ளுகின்ற நேரம் இன்னும் நீண்டு போகுமே தவிர, அதாவது நித்திரை கொள்ளாம இருக்கிற நேரம் இன்னும் நீண்டு போகுமே தவிர ஒருபோதுமே உடனடியாகவே இந்த போன் பார்த்து கொண்டு இருக்கின்ற போது எங்களுக்கு நித்திரை வராது. என்றபடியாக நான் சொல்லுவேன், யாராவது மிக அவசரமான வேலைகள் பார்ப்பவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் இலகுவாக தங்களுடைய போனை தங்களுடைய படுக்கை அறைக்குள்ளே கொண்டு செல்லாமல் இருப்பது மிக மிக நல்லது. அதுவும் பாலியல் வாழ்க்கையை கூட இல்லற வாழ்க்கையை கூட அது பாதிக்கும். பல மனைவிமார் வந்து எங்களிடம் சொல்வது என்னவென்றால், கணவர் போனை கொண்டு வந்து விடிய காலம் 4 மணி மட்டும் டாக்டர் பார்த்து கொண்டிருக்கிறார். உண்மையான கதை. பிறகு நான் 5 மணிக்கு 4:30 எப்படி எழுப்பிவிட வேண்டும், இது பிள்ளைகளை நாங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு தயார்படுத்த ஆயத்தப்படுத்த என்றபடி அதுக்கு பிறகு இந்த செக்ஸ் பண்ணுவது என்பது ஒரு இயலாத காரியமாக போய்விடும் என்று சொல்லி பல மனைவிமார் எங்களிடம் இந்த புகார்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இதை நாங்கள் அவதானித்துக் கொள்ள வேண்டும், கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருபோதுமே இரவிலே படுக்கைக்கு போகிற போது இந்த போனை கொண்டு போகாதீர்கள். அதே போலதான் இந்த படுத்துக்கொண்டு இருந்து இந்த போன் பிலிமை பார்ப்பது என்பது ஒரு இரவிலே அது ஒன்றும் ஒரு ஆரோக்கியமான நடவடிக்கை அல்ல. ஆனால் என்ன, நீங்கள் பகல் நேரங்களிலே பார்த்து கொண்டு இந்த மெஸ்டிபேட் பண்ணுவது என்பது ஒரு நல்ல விடயமாக இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு சொன்னேன், முதலும் கூட நான் சொல்லுவேன், இந்த காலியல் இந்த மெஸ்டிபேஷன் அல்லது சுய இன்பம் காணுகிற பழக்கம் பல நன்மைகளை கொண்டு வரும். எனக்கு வெளிநாடுகளில் இருப்பவர்கள் அங்கு மனைவி வேறவரிடம், கணவர் வேறவரிடம் அல்லது வேறு ஆண் பெண் துணைகள் இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவருடைய பாலியல் வேட்கையை நம்ம டிபிடோ என்று சொல்வோம், பாலியல் ஆசையை டிசையர்ஸை நாங்கள் தீர்த்துக் கொள்கின்றது ஒரு முறை, நல்ல முறை இந்த மெஸ்டிபேஷன். இல்லாவிட்டால் என்ன நடைபெறும் என்றால், அவர்கள் பாலியல் தொழிலாளர்களுடன் சென்று செக்ஷுவல் ஒர்க்கர்ஸுடன் சென்று அவர்கள் தங்களுக்குரிய இந்த நோய்களை, பலதரப்பட்ட HIV இருக்கலாம், எய்ட்ஸ் ஆக இருக்கலாம், பலதரப்பட்ட நோய்களை அவர்கள் தங்களுக்குள்ளே வாங்கிக் கொள்வார்கள். எனவே இதை தடுப்பதற்காகத்தான் நான் சொல்லுவேன், இந்த மெஸ்டிபேஷன் என்பது மிகவும் முக்கியமானது, நன்மை பயக்கக்கூடியது. ஆனால் சில நேரங்களில் மெஸ்டிபேட் பண்ணினாலும் கூட உங்களுக்கு அந்த லிபிடோ, அந்த எழுச்சி டிசைய வராவிட்டால் நீங்கள் ஒரு போன் பிலிமை போட்டு பார்ப்பதிலே ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவதானித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், நிச்சயமாக இதை எங்களை அடிமைப்படுத்த விடக்கூடாது. அதே போலதான் இந்த பிள்ளைகளுக்கு நான் சொன்னேன், 14 வயசு என்று போர்டை போட்டேன். நீங்கள் அதை கண்டித்தால், திருத்தி பேசினால் என்ன நடைபெறும் என்றால் உங்களுக்கு தெரியும், ஒரு ஃபீட்பேக். நான் ஒன்று சொன்னால் சின்ன பிள்ளைகள் செய்வார்கள், செய்ய வேணாம் என்று சொன்னால் செய்வார்கள், செய்ய சொல்லி சொன்னால் செய்ய மாட்டார்கள். இது அவர்களுடைய மனநிலை, அது சின்ன பிள்ளைகளுக்குரிய அந்த மனநிலை. என்றபடியினாலே என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் இவர்களை பார்க்க வேண்டாம் சொன்னால் கட்டாயமாக அவர்கள் பார்ப்பார்கள். அதே நேரத்தில் அந்த பார்க்கின்ற அந்த ஸ்மார்ட் போனை நீங்கள் பறித்து வைத்து விட்டால் அவர்கள் பாடசாலைகளுக்கு சென்று நண்பர்களுக்கு சென்று அவர்கள் பார்ப்பார்கள். நேற்று கூட யாழ்ப்பாணத்திலிருந்து எனக்கு வந்த செய்தி என்னவென்றால், அங்கு ஒரு கடையிலே காசு கொடுத்தால் பிள்ளைகளுக்கு, பள்ளிக்கூடம் செல்கின்ற பிள்ளைகளுக்கு ஸ்மார்ட் போனை இலவசமாக ஸ்மார்ட் போனை கொடுப்பார்கள். இந்த ஸ்மார்ட் போனில் அவர்கள் இப்படிப்பட்ட படங்களை பார்த்து போட்டு மீண்டும் காசை கொடுத்து அவர்கள் கொடுத்து விடுவார்கள். அதாவது ஒரு ரெண்ட் மாதிரி போனை கொடுக்கின்ற ஒரு முறை நேற்று யாழ்ப்பாணத்திலிருந்து எனக்கு வந்த தகவல் தெரிவித்தது. எனவே இதுதான் நிலைமை. என்றபடினாலே பிள்ளைகள் போன் பிலிம் பார்க்கிறார்களா, அவர்கள் பார்க்கட்டும், பிரச்சனை பார்த்தவர்கள் தீர்ந்தட்டும். அதை விட்டு போட்டு பாஞ்சு திருத்த போனால் அது பிரச்சனை. 14 வயசு தான் அவருக்குரிய ஒரு பார்டராக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் கட்டாயமாக மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்போம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், மணி சைனை அது பெல் சைனை அமைத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.